கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை மறைத்துக் கொள்ளுங்க, அவரை மறைத்துக் கொள்ளுங்க. பார்வோன் மத்தியிலே மோசேவுக்கு ஆரோனை நாவை கொடுத்தது போல இந்த நேரத்தில் அன்பு சகோதரி மறைத்து இயேசு கிறிஸ்து நாவாக இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிற விதத்துல எங்களுக்கு உங்களுடைய சத்தத்தை வெளிப்படுத்தி தாங்க தகப்பனே. அப்படியாக நீங்க செயல்படுத்த போற தயவுக்காக நன்றி. அவருடைய பிரயாணத்தில் நீங்கள் இருந்ததற்காக நன்றி. மறுபடியும் வீடு திரும்ப மட்டும் அவரோடு இருக்க போற தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா அவரை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே சண்டை கிளாஸ் பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிறு வயதிலே அப்பா நாங்கள் கூட கற்றுக்கொள்ள முடியாத சத்தியத்தை இந்த சிறு வயதிலே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற பரிசுத்தாய் பிறந்த பிள்ளைகளுக்கு தாங்க தகப்பனே. அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இந்த டீச்சர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்கிற விதத்தில வேதத்தை கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அதற்கு பிறகு ஏறெடுத்த போற பந்தியம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ ஒரு மாவினால் பசிக்கப்பட்ட அப்பம், ஏதோ ஒரு திராட்சை ரசம் என்று தன் சரீரத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இது நமக்காக விற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது நமக்காக சிந்தப்பட்ட கல்வாரி சிந்தப்பட்ட பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்று உணர்ந்து இதன் மூலமாகத்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், இதன் மூலமாகத்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் இச்சத்தோடு பயபக்தியோடு இந்த பந்தியில பங்கு கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியாக எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் எவர்களெல்லாம் சபைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களது தடைகள் எல்லாம் நீக்கி இந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, வல்லமை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது எங்களுடைய அசதிகளோ கனநித்திர ஆவிகளோ தகப்பனை சாத்தான் என்பது இதயத்துல படுகிற வார்த்தை எடுத்து போடாதபடிக்கு எங்களுக்கு ஒரு மனிதன் ஆவியை தாங்க தகப்பனே. கேட்கிற வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கவும் அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து கடந்து செல்லவும் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த பலத்தை தந்து உதவி செய்யுங்க. எந்த பிசாசுடைய கிரியைகள் இந்த இடத்துல செயல்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தகப்பனை எடுத்து போடும்படியாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து போட்டு இருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தகப்பனே பிதாவே இந்த சபை சூழ்ந்து கரம் இருக்கிறது உணர்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்திற்குரிய வேதவசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வரை சகோதர ஜேம்ஸ் அவர்கள் வாசிக்க நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 13 முதல் 43 முதல் 45 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அங்கே அந்த வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு சேர்ந்து வாசிப்போம். போய் தண்ணீரும் பொருளாத ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய உயிரிலும் அவன் வெளியே அதே கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொருளாதார சந்ததியாகவும் சம்பவிக்கும் என்றார். ஆமென். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு 7 ஆவிகள் மத்தியத்தில் வந்திருக்கிற சகோதரர். கிறிஸ்தியேசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவின் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்ம அன்பை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு மற்றும் பெங்களூர் மூத்த சகோதரர் அவர் அன்பை தெரிவித்து பெங்களூர் சபையில் இருக்கிற அன்பையும் தெரிவித்து இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா. இப்போ வந்து உட்கார்ந்ததுமே ஒரு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. பிரதர் ரமேஷ் பிரதர் பாடு ரொம்ப அழகா ட்ரெயின் ஜபிச்சாரு. நம்ம ஆண்டனி ரொம்ப அழகா பாடினாரு இல்லைங்களா. நம்ம ஆமோஸ் பிரதரு ரொம்ப அழகா வாசித்தாரு. செகண்ட் நல்ல ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்படியே முடியல, அப்படியே என்ன ஆயிடுச்சு, செலுத்திச்சு. இது மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு செலுத்து இல்லைங்களா. நம்ம யூஸ்வலா நம்ம கொடுக்குற பாடெல்லாம் பாடி நம்ம தேவன் ஆராதிப்போம். ஆனா இங்க மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு நல்ல ஒரு உற்சாகமும் சத உற்சாகத்தோட என்ன பண்ணலாம் இன்னைக்கு இதே வசனங்களை நம்ம பார்க்கலாம். சரி, வாசிக்கப்பட்ட வசனம் படி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து
அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிடம் கொள்ளாத வேதி என்ற ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்தியாருக்கும் சம்பவிக்கும். அப்போ இந்த விஷயம் பேசும்போது இந்த பர்டிகுலர் இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, இது ஏசு என்ன பண்றாரு, ஒரு ஓமையா என்ன பண்றாரு, இது பேசுறாரு இல்லைங்களா. இது பார்க்கும்போது இது ஓமையா ஏசு கிறிஸ்து பேசும்போது யாருக்கு பேசினாரு, எதுக்கு இந்த விஷயத்த பேசினாரு, இப்ப யார்கிட்ட பேசியிருக்காரு, இந்த பொல்லாத இருக்கிற சங்கத்திற்கு இதுக்கு என்ன ஆகும், நேரிடும் அப்படின்போது. இப்போ நல்லா தெரியும், ஏசு இருந்த காலத்துல நிறைய கூட்டங்கள் இருந்தது இல்லைங்களா. உதாரணத்துக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், அப்புறம் இன்னொரு ஹெரோடியன்ஸ் சொல்லுவாங்க, ஹெரோதர்கள், ஜெலோட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்னொரு கூட்டம் இருந்தது. ஆனா அவங்க அவ்வளோ இன்வால்வ் ஆகல. எசன்ஸ்ன்ற ஒரு கூட்டம் கூட இருந்துச்சு இல்லைங்களா, கும்ரான் பகுதியில இருந்த ஒரு கூட்டம் இருந்தது. சரி, இந்த மாதிரி வேதபாரர்கள், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு இருந்த ஊழியத்துக்குள்ள இருக்கும்போது எதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கலான்னே சுத்தி இருந்த ஒரு கூட்டங்கள் இல்லைங்களா. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எப்பவுமே எதனா குற்றம் கண்டுபிடிக்கணும், என்ன பேசுவாரா, என்ன விரோதமா வேத வசனத்துக்கு பேசுறாரா, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், குற்றம் கண்டுபிடிச்சு பார்த்தா. உதாரணத்தை வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 22ஆம் அதிகாரம் 15-16. அப்போது பரிசேயர் போய் பேதுரு அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஹெரோதியாரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் பேசி போதுகிறவர் என்றும் நீ முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப ஞானமா என்ன பண்றாங்க இது பரிசேயர். சோ பரிசேயர்களும் எதோரியர்களும் என்ன பண்ணுவாங்க, ஈரோடியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு வஞ்சிக்கிறதுக்குன்னே என்ன பண்ணுவாங்க, கூட்டம் தேடி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள் இந்த பரிசேயர் சதுசேயர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்டு ஹிஸ்டரி போலாமா, ஒரு ரவுண்டு போய் வரலாம் சும்மாடே என்ன பண்ணலாம், ஒரு ஹிஸ்டரி. ஓகே, இந்த பரிசேயர், சதுசேயர்கள், வேதபாரர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கள யார், பழைய ஏற்பாடுல இவங்க பத்தி பேசப்பட்டிருக்கா, இல்ல. சோ அப்போ இவங்க பேசப்படாத இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது, நடுவுல நடந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும், 400 வருஷ இடைவெளிகள் இருக்கும் மலாக்கி மத்திய இருக்கும் போது இந்த விஷயம்லாம் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் டக்குன்னு மத்திய வரும்போது பரிசேயர்கள் வராங்க, சதுசேயர்கள் வராங்க, வேதபாரர்கள் டக்குன்னு என்ன வராங்க, அப்பேர் வராங்க இல்லைங்களா. சோ இதெல்லாம் வந்து ஒரு 400 வருஷ இடைவெளிகளை நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுல இப்போ நம்ம அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறதில்ல, படிக்கும் போது இது வேற எப்பனா நம்ம சரித்திரங்கள் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அது படிக்கலாம். ஆனா இயேசு இருந்த காலத்துல பரிசேயர்கள்லாம் என்ன இல்லையா, ஏறக்குறைய 6000 ஜனங்கள் இருந்தாங்க. யாரு, பிலிப்பஸ் ஜோசப் ஒருத்தர் இருந்தார். நம்மளுக்கு சரித்திரத்தை எழுதினார் தெரியுங்களா, ஜோசப் ஹிஸ்டோரி. இப்போ 70 கிமுல ரோமர்கள் என்ன பண்ணாங்க, எருசலேமை சுத்தி அழிச்சு போடுறாங்க இல்லையா. இதெல்லாம் எப்படி தெரியும் நம்மளுக்கு சரித்திரம், இவர் எழுதுது யாரு, ஜோசப், பிலிப்பஸ் ஜோசப் ஒருத்தர் எழுதுதான் நிறைய சரித்திரங்கள் எழுதிக்கிறார். அப்ப அவர் என்னன்றாரு, ஏறக்குறைய 6000 பரிசேயர்கள் இருந்தாங்க இல்லைங்களா. பரிசேயர்கள் அந்த காலத்துல. சோ உதாரணத்துக்கு பரிசேயர்ல பண்ண அப்போஸ்தலர் பவுல், அவர் என்ன ஒரு பரிசேயர். நிக்கோடமஸ் அவர் ஒரு பரிசேயர். இந்த மாதிரி நிறைய பரிசேயர்கள் என்னன்னா அந்த காலத்துல 6000 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு. சோ இந்த பரிசேயர்கள்லாம் வந்து நிறைய வேத பாசங்கள்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கிற நிறைய மோச கட்டளைகள் வேத பாரங்கள்லாம் என்ன பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, எனக்கு 39 புஸ்தகம் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சரித்திரம் படிக்கலாம். அப்ப அதுக்கு அடுத்தது சதுசேயர்கள் இருந்தாங்க. அவங்க கூட என்னாங்க ஒரு கூட்டம் இருந்தாங்க. எண்ணிக்கை எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு இல்லை, பட் ஆனா சதுசேயர் ஒரு கூட்டம் என்னாச்சு இருந்தது. அந்த மாதிரி வேத பாரர்களும் நிறைய இருந்தாங்க. சோ இந்த மாதிரி என்னங்க கூட்டங்கள் என்னாச்சு இயேசு இருந்த காலத்துல ஒரு இருந்துச்சு. இருக்கும் போது என்ன பண்ணலாம், வகை தேடிட்டு இருந்தாங்க, எதனா குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு என்ன பண்ணலாம் வகை. சரி, இப்ப இந்த பேசின வசனங்கள் இல்லையா, இயேசு எதுக்கு பேசினாங்க. சோ முதல்ல அதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்ப அதுலயே 12ஆம் அதிகாரத்துல 20-21 வாசிக்கும். மத்திய 12:20-21.
அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவதற்கும் நெறிந்த நாணலை முடிக்காமலும் மங்கியறிய திரியை அடைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பது. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடரும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடரும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொத்தமாக்கினான். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு யாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு? நிறைய சொஸ்தம் அடிச்சு நிறைய வேத வாசங்களை என்ன பண்ண பேசுறேன். இப்போ இந்த இடத்துல யாருக்கு இருக்கு? இந்த பரிசேயர்கள், சதுசேயர், இவங்களாம் ஹெரோதியர்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்க கேட்டிருக்கலாம். சோ இதை கேட்டு இருக்கும் போது இந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்த பேச, அதனால அதுல 30ஆம் வசனம் வாசிக்கும். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கவே படாது. இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. ஏன்னா எந்த பாவம் வேணாமோ மன்னிக்கப்படும், ஆவிக்கு விரோதமா பேசுற பாவம். இதெல்லாம் இவங்க எல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப பயம் வந்துருது. என்னன்னா இவரு வேதத்துக்கு என்ன பொறுமையா பேசிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் சில அடையாளங்கள் கேட்கிறான் இல்லைங்களா? நீங்க என்ன அடையாளத்தை நீங்க செய்யறது? யோனா அடையாளம் என்ன பண்றாரு? 34 வசனத்துல அவரே கொடுத்துட்டு வர்றாரு இல்லைங்களா? நிறைய அடையாளம் கொடுத்துட்டு தான் 39ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறாரு. படிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவு பகல் 3 நாள் ஒரு பெரிய நீரின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவு பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனில் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு இப்பதான் இந்த பாயிண்ட் பேசுறாரு இல்லைங்களா? என்ன பண்றாரு? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு சாலமோனோட காரியங்களை பத்தி பேசி யோனாவோட என்ன அடையாளம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றாரு? அந்த விஷயத்த சொல்லி இப்ப ஏன் சொன்னாருன்றதுக்கு தான் இப்ப என்ன பண்ணிக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஏன் இந்த அந்த அசுத்தாவிகள் பத்தி பேசி 1 போய் 7 என்ன ஆகுது கொண்டு வர்றது பத்தி ஏன் பேசினாவும் போது இவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாரு பேசியிருக்கிறார். சோ இந்த காரியங்கள் அடையாளங்கள் கொடுத்தாரு. அது சொல்லிட்டு பெருக்குதா ஒரு ஆவி என்னாவதா? அசுத்தாவி போகுது. சரி, இப்ப இது எப்போ நேரிடும்? இந்த பொல்லாத இருக்கிற சங்கதியாரர்களுக்கு நேரிடும். இப்போ இந்த பொல்லாத சங்கதியார் நம்ம யூத ஜனங்கள் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பொல்லாத சங்கதிகள் பழைய ஏற்பாடுல இருந்துதா அப்படின்றத நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 10 காரியங்கள் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் வரலாம். இப்போ நல்லா தெரியும், யூத ஜனங்கள் எகிப்து தேசத்துல என்ன அடிமை இருந்தாங்க இல்லைங்களா? 400 வருஷம் 400 வருஷம் என்ன அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இருக்கும் போது யூத ஜனங்கள் என்ன பண்ணிருந்தாங்க? எகிப்தோட தேவர்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வணங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ண வணங்கி அவங்க சேவித்துட்டு இருந்தாங்க. யார? எகிப்து தேசம் இருக்கிற தேவர்களை. இப்ப மோசே என்ன பண்ணாரு? அவங்கள கூப்பிட்டு கானான் தேசத்துக்கு வராது இல்லையா? வந்துட்டு நிறைய நியாய பிரமாணங்கள்லாம் கொடுக்குறோம். ஆனா எதிர் தேசத்துல இருக்கிற தேவர்களை என்ன பண்ணிட்டுலாம் ஒரு காலம் விளையுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா நியாய பிரமாணம்லாம் பெற்றுப்பது, 10 கட்டைகளா பெற்றுப்பட்டு மோசம் என்ன ஆகுது? இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அவரு தாமதம் இருக்கிறதுனால கன்று குட்டியே இல்லைங்களா? கன்று குட்டி என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த கன்று குட்டி ஆரோன் பண்ணாரு இல்லையா? இவருக்கு எப்படி இந்த சிந்தை வச்சு? எகிப்து தேசத்துல இருந்த ஒரு தெய்வம், அது பேர் ஓபூஸ் அப்படின்வாங்க. ஓகே, ஓபூஸ் என்ற தேவர்கள். இப்போ இந்த மாதிரி தேவர்கள் என்ன ஆயிடுச்சு? எகிப்து தேசத்துல சேவித்து என்ன பண்ணாங்க? வந்துட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? அதுல ஒரு தேவன் தான் ஓபூஸ் தேவனை என்ன பண்ணலாம்? இதுதான் அவங்களுக்கு ரசிக்கப்பட்டிருக்கிற தேவனை சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நல்லா தெரியும், இந்த எகிப்து தேசத்துக்கு வெளியே வர்றதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 10 வாதைகள் தேவன் கொடுத்தாரு இல்லையா? ஏன் தேவன் 10 வாதை கொடுத்தாரு? 2 கொடுத்துருக்கலாம், 4 கொடுத்துருக்கலாம், 5 கொடுத்துருக்கலாம். ஏன் 10 கொடுத்தாரு? 10ன்றது நம்மளால தெரியும் இல்லையா?
என்ன அதுதான் உலகம் என்ற இந்த ஒரு பர்ஃபெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். நிறைய விஷயம் இருக்கு. 10 கட்டளைகள் இருந்து 10ன்றது ஒரு உலக விஷயமான ஒரு எண்ணிக்கை கூட நம்ம சொல்றாங்க. ஆனா அது இல்ல, அது அர்த்தம் இல்ல. ஏன் 10 இது வாதைகள் கொடுத்தாரு? 10 தெய்வங்கள் இருந்தது. முக்கியமான எகிப்துல இருக்கிற 10 தெய்வங்கள் இருந்தது. எல்லா தெய்வத்தையும் என்ன பண்ண தேவன் தோற்கடிச்சார். எதனா ஒரு தெய்வம் வந்து என்ன பண்ணுது காப்பாத்துதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பாரு. எல்லா 10 தெய்வங்களும் என்ன பண்ணாங்க எகிப்து தேசம் கூப்பிட்டாங்க. ஆனா 7 தேவனும் என்ன பண்ண முடியல. வாசிங்க அது யாத்ராகமும் 12:12 எக்ஸோடஸ் 12:12. தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவர்கள் மற்றும் அந்த நாட்டிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் மட்டும் முதல் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். எதுக்கு தேவர்கள் மேல் என்ன பண்ணுவேன்? நீதியை செலுத்துவேன். தேவர்கள் ஒரு தெய்வம் இல்ல, தேவர்கள் என்ன? சோ ஏறக்குறைய 10 தேவர்கள் எகிப்து தேசத்துல என்ன? அதுல ஒருத்தா ஓப்புஸ் அந்த கண்ணுக்குட்டி இருக்கிற ஒண்ணு வேணா பாரு, நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 10 முக்கியமான தேவர்கள். எதுனா ஒரு தெய்வம் காப்பாத்துதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எல்லா தேவரும் கூப்பிட்டாங்க. அதனாலதான் 10 தேவருக்கு 10 வாதையை கொடுத்தாரு. கொடுத்து பார்க்கல ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு ஒரு தேவரும் என்ன பண்ண முடியல எகிப்து தேசத்துல அவங்கள காப்பாற்ற முடியல. அப்போ முன் இருந்த நிலைமைகள் யாருக்கு? இஸ்ரவேல் இந்த பூமியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தேவர்களை வணங்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்புறம் வந்து கானான் தேசம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டாங்களா? அந்த சிந்தை எங்க இருந்துச்சு? எகிப்து தேசத்தை விட்டு வந்தாலும் என்ன சிந்தை இருக்குது அவங்களுக்குள்ள? உன்னத எகிப்து இருக்கிற அந்த சிந்தை என்ன உண்டோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. சோ அதனால உள்ள வந்த பிறகு நிறைய தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, இல்லை கட்டளைகள் என்ன பண்ணாரு கொடுத்தாரு. ஆனாலும் என்னாச்சு? எகிப்து தேசத்தை இருந்தது. சோ அப்போ ஒரு கன்றுக்குட்டி பண்ண விஷயங்கள் நிலைமையில போக அப்புறமா மோசே யோசுவா வர காலத்துக்குள்ள வரும்போது இஸ்ரவேல் என்ன ஆனாலும் ஓரளவுக்கு என்ன இருந்தாலும் நியாயப்பிரமாணம் கொஞ்சம் கீழ்பட்டது பயந்துன்னு இருந்தாங்க. ஆனா போக போக என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலோட நிலைமை, யூத நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா முன்னிருந்த நிலைமை பார்க்கணும், பின் இந்த நிலைமை அதிகமா போயிடுச்சு. எந்த தேவனும் வரலாத எந்த விக்கிராரத செய்யணும், இது அதிகமா என்ன ஆயிடுச்சு இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ஆயிடுச்சு. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி போய் இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சுனோ 2 கண்ணுக்குட்டி வந்துருச்சு. வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவி. இப்ப என்ன சொல்றாரு யோசுவா? எகிப்துல இருந்த தேவர்கள், கரைக்கு அப்புறம் இருந்த தேவர்களை சேவித்தீர்களே, அதை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? உண்மையான தேவனை சேவிக்கணும். யோசுவா இருந்த காலத்து வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26ல இருந்து வாசிக்கும். ஜெருபாபம் இருக்கு இல்லைங்களா? யெரொபெயாம், ஜெருபாபம். ஓகே, அவரோட காலத்துல ஒரு விஷயம் நடக்குது, படிக்கும். 12ஆம் அதிகாரம் 26ல இருந்து. இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவர் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை. இப்ப என்னாச்சு? பொன்னினால் 2 கன்றுக்குட்டி என்ன பண்ணாரு? சேராச்சு. 1 போய் இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 மாறிச்சு. அப்ப பாருங்க, முன்னிருந்த நிலைமையோட இப்போ ஜெருபாம் இருந்த அந்த காலத்துக்குள்ள 2 என்ன ஆயிடுச்சு? இஸ்ரேலோட நிலைமை முன் பார்க்கிலும் என்ன ஆயிடுச்சு? அதிமோசமா ஆயிடுச்சு. அதனால எவ்வளவோ தீர்க்கதரிசி அமைச்சாரு.
இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்கள் தீர்க்கதரிசியில கொடுத்து எச்சரிப்பு கொடுத்து, ஆனா வந்த தீர்க்கதரிசியிலே கொலை செய்தார்கள். முன் பார்க்கிலும் இருந்த நிலைமை இப்ப என்னாச்சு? ரொம்ப அதிகமா இது மோசமாச்சு. ஒண்ணு போய் 2 கண்ணுக்குட்டிகள் வந்தது. இந்த விஷயத்த அவன் என்ன பண்ண, முன் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்களோட நிலைமைகள் விட்டு இப்ப என்ன பண்ணிக்கிறான், மோசமானோட நிலைமைகள் இருந்தது. அப்போ ஒரு ஏசிக்கு பேசின அந்த விஷயங்கள், ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு பொறுப்பட்டு போயிட்டு என்ன பண்ணலாம், 7 ஆவி இல்ல, ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துட்டு வருது இல்லைங்க. போயிட்டு எல்லாம் பார்த்து சுத்தி பார்த்துட்டு தண்ணீர் இல்லாத இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணுது, எங்கே கிடைக்கலப்பா, இது நம்மளுக்கு எல்லாம் என்ன ஆகுது, செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த எங்க வந்துச்சோ அதே இடத்துக்கு போகுது. வந்தது சும்மா போச்சா, வேற 7 ஆவி என்ன பண்ணுச்சு, கொண்டு போச்சு. இப்ப இந்த விஷயம் நடந்தது. இது பல இஸ்ரேல் மாம்சக்குரிய இஸ்ரேலுக்கு நடந்தது இல்லைங்களா? சோ முன்ன இருந்த நெல்ப பார்க்கிலும் ஒரு மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சிந்தை இருந்தது இல்லையா, பொல்லாத ஆவிகளோட என்ன பண்ணாங்க, வந்தாங்க. ஆனா இருக்கிற பின்ன நெல்மை பார்க்கும்போது அந்த ஆவி என்ன பண்ணுச்சு, இன்னும் 7 ஆவிகள் என்ன பண்ணுது, கொண்டு வஞ்சின் போகிறோம். சரி, இந்த 7 ஆவிகள் இந்த இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த 7 ஆவிகள் என்ன? இப்போ 7 ஆவி, ஒரு ஆவி போயிட்டு என்ன பண்ணுச்சு, அசுத்தாவி 7 கொண்டு வச்சு. அப்ப மொத்தம் டோட்டல் எவ்வளோ, 8 இல்லைங்களா? அப்ப அந்த அந்த அசுத்த ஆவின்றது என்ன? அந்த அசுத்த ஆவி போயிட்டு 7 ஆவி கொண்டு வருது இல்லையா? அப்ப அந்த அசுத்த ஆவி என்ன, நம்ம பலியான மனுஷன், பல்லையான பாவமான இருக்கிற மனுஷன், புரியுதுங்களா? இந்த பல்ல இருக்கிற அசுத்தாவிகள் பல்லையான இருக்கிற பாவ மனுஷன். இதெல்லாம் வசனம் உங்களுக்கு தெரியும், அதனால கொடுக்க விரும்பல, டைம் போதும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் சிலது. சோ பவர்லயே இருக்கிற பாவ மனுஷன் இப்ப என்ன பண்ணுது, ஏசுக்கிற தேவன் இந்த காரியத்தை செய்யும் போது நம்ம பழைய மனுஷன் இப்ப என்ன பண்ணலாம், விட்டு போலாம். எப்போ கரெக்டா ஞானஸ்தானம் பெற்று பின்பு, வசனங்களை பெற்று பின்பு என்ன பண்ண, இந்த பழைய மனுஷன் போறான். போயிட்டு என்ன ஆகுது, ஒரு நாள் கொஞ்சம் சுத்தி கொண்டு வரலாம் இல்லைங்களா? அந்த வாசத்துல மறுபடியும் 43:12 43 44 அப்படியே வாசம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களை அடைந்து இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருகி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கு கண்டு திரும்பி போய் தண்ணீரும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட கூட்டி உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். இப்போ பிரச்சனை இங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா, இங்க என்ன பாக்கலாம்னா, இந்த அசுத்தாவி என்னாச்சு, பொறுப்பட்டு போச்சு. போயிட்டு சுத்தி கொண்டு வந்தது. எல்லா தண்ணீர் விடலாம் வேற எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு இங்க செட் ஆகுதுப்பான்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் ஆவி என்னாச்சு, திரும்பிட்டு என்ன பார்த்துச்சு அந்த ஆவி, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது. இப்போ என்ன இருக்குது, நல்லா நல்லா போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் நல்லா என்ன பண்ணிக்கிறாரு, காலியா இருக்குது, ஜோடிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு 7 ஆவிகளை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, 7 ஆவிகளை கொண்டு வருது. கொண்டு வரும்போது முன்ன பார்க்கிலும் பின் உறவுகள் ரொம்ப மோசமா நடந்தது. இந்த சங்கதிகளுக்கு இது நடக்கும்னு சொன்னாரு இல்லைங்களா? இப்ப பிரச்சனை இங்க என்ன 7 ஆவிகள் இல்ல, பிரச்சனைனா காலை ஆயிடுச்சு, எதுவுமே என்ன இல்ல. ஒருவேளை அது நெருங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணிருக்காது இல்லைங்களா, 7 ஆவி கொண்டு வந்திருக்காது. பிரச்சனை நல்லா ஜோடிக்கப்பட்டு காலியா இருந்துக்குது. காலி இருந்ததுனால என்ன பண்ண 7 ஆவிகளை கொண்டு வந்தார். சரி, இப்ப இதை பேசும்போது இந்த 7 ஆவிகள் என்ன, அதுவும் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 7 ஆவிகள்ன்றதுதான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஓகே, 6 காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார், 7 அருவருப்பு. இப்ப 6 காரியங்கள் வெறுக்கிறார், 7வது அருவருப்புன்னு சொன்னார். இப்ப வெறுக்கிறதுக்கும் அருவருப்புக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? இப்போ 6 வெறுக்கிறார்ப்பா, தேவன் என்ன பண்ற, 6 வெறுக்கிறார். ஆனா 7 என்ன ஆகுது, அருவருப்பா இருக்குது. அருவருப்புனா என்னவா? சரி, ஓகே, எவ்வளவு பேர் நாஸ்டா பண்ணிட்டீங்க பார்த்தா, பிரேக்ஃபாஸ்ட்
12 இல்ல, ஏன்னா இது சொல்ல போற காரியம் அப்படி இருக்கும். ஓகே, 6 விஷயங்கள் அருவருப்பா இருக்குது. ஓகே, அருவருப்புனா உதாரணத்துக்கு சொல்றப்ப ஒருத்தர் பஸ் பயணத்துல போறோம். ஓகே, பஸ் பயணத்துல போயிட்டு இருக்கும் போது என்ன ஒரு பக்கத்துல ஒருத்தர் வந்து அப்படின்னு பண்றாரு. என்ன வாந்தி வர மாதிரி பண்றாரு. என்ன இருக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அடே ஒரு மாதிரி ஆயிருந்தாலும் நம்மளுக்கு என்னடா பக்கத்துல உட்காந்துருக்கு ஒரு மாதிரி என்னங்க ஒரு மாதிரி அசட்டமா இருக்கும், ஒரு மாதிரி இது இருக்காது இல்லைங்களா, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும் அது பாக்குறதுக்கு, ஒரு மாதிரி இது இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதே என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்காங்க, பயணத்துல போயிடும்போது டக்குன்னு வாந்தி எடுத்துறாரு. ஏதோ என்ன பண்ண, ஏதோ சாப்பிட்டுக்கிற இட்லியோ தோசை ஏதோ என்ன பண்ணாரு சாப்பிட்டுங்கிறாரு. இப்ப என்ன பண்ண, அவரு வாந்தி எடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப ஒரு இருக்குது. அவரு என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ நம்ம வாந்தி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட தோசை என்ன ஆகுது, வேஸ்ட் ஆயிடுச்சே சொல்லிட்டு எடுத்துன்னா மறுபடியும் சாப்பிடுறது. என்ன சரி காசு கொடுத்து வாங்கி தோசை சாப்பிட்டோமே, இட்லி சாப்பிட்டோமே, வேஸ்டா போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, திரும்பி அவ்வளவு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோமே சொல்லிட்டு திரும்பி சாப்பிடு. இதுதான் என்னங்க அருவருப்பு. ஓகே, சாப்பிடுறது என்ன பண்றது, அதே சாப்பிடுறது அருவருப்பு. இது தேவன் 6 காரியத்தை என்ன பண்றாரு, வெறுக்கிறார். 7 அருவருப்பு. சரி, அந்த முதல் அந்த 6 காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஒண்ணுன்னா படிங்க சார். அவையாவது மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செயலுக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே இவ்வளவு காரியங்கள் என்னது, இவைகளே. சோ 6 காரியத்தை சொல்லிட்டு 7ஆம் காரியமும் என்ன பண்ணாரு சொன்னார். முதல் மேட்டிமையான கண். சரி, இப்ப முதல் நம்ம பார்த்த இஸ்ரேலோட முன்னிருந்த நிலைமைகள் பின் இருக்கிற நிலைமைகள் மோசமாயிடுச்சு இல்லைங்களா. சோ இது இயேசு கிறிஸ்து பேசும்போது இந்த சங்கதிகளுக்கு இது என்ன ஆகும், இது நடக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மேலோட்டமா சில என்ன பண்ணாங்க காரியங்கள் செஞ்சாங்க இல்லைங்களா. பரிசேயர்கள் வேஷம் போட்டு பயபக்திகள் பார்த்து என்ன பண்ணினாங்க, ஜனங்களிடத்துல கொடுத்துருந்தாங்க. ஆனா உள்ள என்ன ஆயிடுச்சு, வெறுமையா இருக்கு. 7 ஆவிகள் வந்தது. அதே மாதிரி 7 ஆவி கொண்டு சில ஜனங்கள் இருந்தாங்க. யாருங்க பைபிள்ல நிறைய பேசுறோம். மேரி மேக்டலின் இல்லையா, மகதலியா, அவளுக்கு என்ன 7 அசுத்தாவிகள் ஏசு என்ன பண்ணாங்க, ஓடினார் இல்லையா. முன்னிருந்த நிலைமையில என்ன பண்ண 7 அசுத்தாவிகள் ஓட்டாரு. பட் ஆனா இங்க இயேசு கிறிஸ்து பேசும்போது ஒரு மனுஷனோட முன்னிருந்த நிலைமைகள் பார்க்கலும் பின்மைகள் ரொம்ப மோசம். அப்போ இயேசு கிறிஸ்து பேசின அந்த காலத்துக்குள்ள பரிசேயர் சதுசேயர்களோட நிலைமைகள் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, பின் பார்க்கிலும் பின்னானவைகளை 7 ஆவிகள் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. அவங்க நிலைமைகள் ரொம்ப மோசமா இருந்துட்டு என்ன பண்ணாங்க, இயேசு அறிந்ததுனாலதான் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, இந்த காரியத்தை சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க, பின் பார்க்கிலும் ரொம்ப மோசமா என்ன போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கேட்டலாம் எதனா பேசுவாரா இல்லையா, எதனா வகை வீசிக்கொண்டு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் போயிட்டு வேதத்துக்கு விரோதமா எதனா பேசுறாரா, சரி அதை விட்டு ரோம் ராஜ்யத்துக்கு எதனா விரோதமா பேசுறாரா, இதெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்களா, வகை தேடினாங்க. முன் பார்க்கணும் பின்னோட அவங்க ஆவிக்கிற நிலைமைகள் மோசமா ஆச்சு. சரி, இப்ப நம்ம யாரு, அவன் மாம்சகுரி இஸ்ரேலுக்கு முன் இருந்த நிலைமை பின் ரொம்ப மோசமாச்சு. ஆனா இங்க இந்த பாடத்துல ஆவிக்கிரமான இஸ்ரவேல் நம்மளுக்கு நான் இப்ப இதுல பாடங்கள் நம்ம பார்க்கிறோம். சோ முதல் நம்ம படிக்கிற அந்த 6 காரியங்கள் இல்லையா, முதல் விஷயம் நம்ம படிக்கலாமோ 6ஆம் அதிகாரம் நீதிமொழி 6:16-17 வாசி. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையான மேட்டிமையான ஃபர்ஸ்ட் மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் என்ன, பெருமை, பிரைடு இல்லைங்களா, ரொம்ப. சோ முதல்ல வேதத்துல மேட்டிமையான விஷயங்கள் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்களா, பரலோகத்துல என்ன ஆயிடுச்சு, சாத்தானு என்ன பண்ண மேட்டிமையான ஒரு விஷயத்த வந்தது முதல் டைம், ரொம்ப பிரைடு இல்லைங்களா, அவருக்கு வந்துச்சு. அதே பிரைட்ல தான் அவன் என்ன கீழே விழுந்தது. முதல் ஆரம்பிச்சது அதுதான், கீழே விழும் போது முதல் என்ன தாங்கலாம் அந்த மேட்டுமை. ஓகே, இந்த மேட்டுமையான விஷயங்கள் இங்க பேசும்போது நம்ம அது என்ன பண்ணோம், நம்ம அந்த ஆலோசனை யோசிக்கணும். மேட்டுமை எனக்கு என்னன்னா என்ன, சரி மேட்டுமை இருக்கிறது
எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு வந்து மேட்டிமை இருக்குது அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு மேட்டிமை இருக்குது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதனா அறிகுறி இருக்கா? சொல்லுங்க. அறிகுறி என்ன? மேட்டிமையான இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா அறிகுறி? தெரியாது. அவங்க பெருமைக்குறது அவங்களுக்கு என்னது தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு யாரோ ஒரு சர்ச் பாஸ்டர் போயிருக்கிறாரு. எங்க? ஒரு ஸ்திரீ வீட்டுக்கு ஒரு ஜெபத்துக்காக என்ன பண்ணிக்கிறாரு போயிருக்கிறாரு ஒரு அம்மா வீட்டுக்கு. அந்த அம்மா ஒரு நல்ல வசதி உள்ள சில விஷயங்கள்லாம் நல்ல வசதி இருக்கும். ஓகே, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அது நாம தான் சபையில எல்லாம் பண்றது, நாம தான் என்ன பண்றோம், எல்லா காரியத்துக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்குது எல்லாமே செல்லு பண்ண நாம தான் என்ன பண்றோம், எல்லாம் பண்றோம், நாங்க தான் என்ன பண்றது. அந்தம்மா எப்போ ஒரு விஷயத்துக்கும் என்ன பண்றது, நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டே இருந்தான். இவரு யோசித்தாரு, இது விட்டா இது சரியாவது, ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு சப்ஜெக்ட் அவ்வளவுதான். யாருது? அந்த பாஸ்டர் யோசித்தாரு, இந்த அம்மாக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாட தோக்கணும்னு சொல்லிட்டு பெருமை பத்தி என்ன பண்ண, பெருமை பத்தி எடுத்தாரு சப்ஜெக்ட். ஏன்னா சபையில இருக்கிட்ட 1 மணி நேரம் பெருமை பத்தியே பேசிட்டான். அதான் என்னன்னா, இவரு பேசிருக்கும் போது அந்த அம்மா போய் என்ன பண்ணிக்கிறது பாத்துங்க, அந்த அம்மா அப்படியே வாங்கிக்கிறான். ஏன்னா பேசிட்டே பார்த்து என்ன பண்ணிருந்தாரு, அந்த அம்மா பேசிட்டே பார்த்துன்னு இருந்தாரு. அப்புறம் சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா அந்த பேசினான். ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவை தான் தேடிங்கிறாரு, என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவான்னு. அப்போ வந்துச்சு, ரொம்ப அழகா என்ன பண்ணிக்கோம் சப்ஜெக்ட் பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷிச்சு. அந்த 4 பேர் பேசின மாதிரி ஏஞ்சி போயிட்டாரு எனக்கு. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் பேசுனீங்களே 4 பேர் பேசின மாதிரியே ஏஞ்சி. இந்த அம்மாக்கு இப்ப கூட பெருமைங்கிறது அவருக்கே என்ன இல்ல தெரியல. அந்த 4 பேருக்கு நீங்க அதே அவங்க பேசுன மாதிரியே ஏஞ்சி போயிட்டாரு. விஷயம் பிரச்சனை என்னன்னா, பெருமை இருக்குது நம்மளுக்கு, அதுதான் டேஞ்சரஸ். ப்ரைட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. சில டைம் நம்ம பேசும்போது நம்ம தாழ்ந்து இருக்கும் போது நம்ம நினைக்கிறோம், ஆனா அதே வந்து ஒரு என்ன பெருமையான விஷயத்துக்கு கொண்டு போகும் இல்லைங்களா, நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ண, ஏசு கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கிறார். இந்த மாதிரி ப்ரைடு வந்துச்சுன்னா இருதயத்துல என்னாகும், அது ரொம்ப பின் நிலைமைகள் ரொம்ப மோசமா இருக்கும். முதல் நம்மளுக்கு இருக்க அந்த பெருமைகளை நம்மள என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுக்கு எங்காவது இந்த பெருமையான விஷயங்கள் இருக்குதா, இல்ல ஏதோ பேசுற விஷயத்துலயும் சரி, எங்கேயோ ஒரு கான்வர்சேஷன்ல இல்ல எங்க ஃபேன் குடும்பத்துல சபைகள் எங்கேயோ எதை நம்ம பேசும்போது பெருமையான விஷயங்கள் உள்ள வருதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம். இது நம்ம யோசிக்கலன்னா நம்மளுக்கே தெரியாது பெருமை இருக்குது. அது அப்படியே நம்ம காலகாலமா அந்த பெருமை இருந்துட்டே போகும். சோ முதல் விஷயம், இந்த பெருமைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆலோசனை அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வேத வசனங்கள் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். பெருமையான விஷயங்கள் எங்கெல்லாம் வேதத்துல இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆலோசிக்கணும். எப்படி எல்லாம் விழுந்தாங்க பெருமையினால, எப்படி எல்லாம் என்னாச்சு, அவங்க பின்னலைகள் முன் பார்த்தது பெருமையினால எப்படி பின்னவைகள் விழுந்தது. இதுதான் அந்த இயேசு அந்த காலத்து பரிசெல்லாம் பார்த்து என்னாச்சு, ரொம்ப பெருமைகள். நாம ரிலிஜியஸ் லீடர், நாம தான் என்ன பண்றோம், சபைகளை வழிநடத்த, நாம தான் எருசலேம் ஆலயத்தை என்ன பண்றோம், ஜனங்கள்லாம் அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க, மனதுனாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பெருமைகள் இருந்தது. இதெல்லாம் தான் ஏசு என்ன பண்ண, ஒண்ணு போச்சு, ஆனா 7 என்ன பண்ணிச்சு, கொண்டு வந்துச்சு. அது முதல் ரைட்டிங் இல்லைங்களா. சரி, அடுத்தது படிங்க. பொய் நாவு. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், யோசனை பொய் நாவு. இந்த பொய் நாவு நம்ம நல்லா யூஸ்வலா இது ரொம்ப ஈஸி விஷயம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. பேசும்போது சும்மாவே என்ன பண்ணோம், என்ன பண்றோம், ரொம்ப ஈஸியாவே என்ன பண்றோம், பொய் நம்ம பேசுவோம் இல்லைங்களா. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணுவோம், பொய் பேசுவோம். அது மட்டும் இல்ல, பொய் பேசுறதுக்கு முன்பாக நம்ம பண்றோம் ஒரு ப்ரிப்பரேஷன் எங்க இருதயத்துல. போய் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒரு பர்மிஷன் கேட்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ போனோம். இப்போ ஃபங்க்ஷன் போனா ஆபீஸ் விட்டுருவாங்களா, விட மாட்டாங்க. இப்போ எதனா ஒண்ணு என்ன பண்ணோம், மாமியார் எதனா பண்ணலாமா, இல்ல மாமியாருக்கு கால் வந்துச்சு, பிராக்சர் ஆயிடுச்சு, இல்ல மண்டை போட்டு எதனா போலாம், இது யோசிக்கிறதுமா. இதே ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, உள்ள இருதயத்துக்குள்ள ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிச்சு.
பாரு, ஒரு போய் பேசுறதுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம், ஆயத்த பண்ணிக்கிறோம். இது ஆயத்த பண்ணித்தாலே புரிஞ்சுக்கணும் நம்ம பொய்யர்கள். நமக்குள்ள அந்த ப்ரிப்பரேஷன் வருது தெரியுமா? போய் பேச ஒருவேளை நம்ம வாயில சொல்லாம இருந்திருக்கலாம், அந்த இதயத்துல யோசிக்கிற பாத்தியா, இப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா, ஏன்னா இப்படி இப்படி பேசலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே நம்மளோட என்ன இருக்கிறோம், அசுத்த காரியங்கள் நமக்குள்ள இருக்குது என்றதுதான் முன்னேற்றம். சினிமா பொய்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? சோ முதல் பொய் பேசுறது யார்? முதல் பெருமையிலே ஒரு அவன் தான். பொய்க்கு தகப்பனும் அந்த வாசிங்க 8:44 யோவான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். என்ன பேசுறான்? சொந்தத்துல பொய் பேசும்போது அப்படித்தான் பேசுது. ஆனா எப்ப போய் வர தெரியுமா? அங்கே சொல்ற சத்தியத்திலே நிலைத்து இருக்கலை. அவன்கிட்ட சத்தியம் இல்லை. சத்தியம்னா அவன்கிட்ட நிலைத்திருக்கல. எப்போ ஒருத்தன் மனுஷன் சத்தியம் நிலைத்து இருக்கலையோ போய் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த குண லட்சணங்கள் நம்மளுக்குள்ள வந்துடும். நம்ம இல்லைன்னா கூட அது என்ன ஆகும், வந்துடும். இப்போ மனுஷ சத்தியத்துல நிலைத்து அவன் ஆதி கொண்டு என்ன இல்லை சத்தியத்தை. அதே தான் என்னாச்சு, வர சங்கதிகள் என்னாச்சு, பொய்க்கு தகப்பன் இருக்கிறதுனால நீங்க அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளா இருக்கிற. போய் பேசினாலே அப்ப யாருக்கு தான் நம்ம தகப்பனு, ஏன்னா சத்தியத்துல நிலைத்து இருக்கல. அந்த மாதிரி நம்ம நிலைமைகள் வரும்போது நம்ம போய் பேசுறோம்னா கிளியரா கண்டுபிடிச்சுக்கோங்க, நம்ம எங்கேயோ சத்தியத்துல குறைவா இருக்கிறோம். எங்க நம்ம சத்தியத்துல நம்ம விட்டு என்ன இருக்கிறோம், விளைகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு விஷயம், கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பொய்யான விஷயத்துக்கு பேசும்போது ஆமா என்றும் மாமாவும் இல்லை என்றும் இல்லை என்றதான் நம்மளுக்கு என்ன பண்ண அந்த கேரக்டர் இருக்கணும். ஓகேங்களா? எதனா ஒரு விஷயம் நம்ம காரியங்கள்லாம் உண்மை சொல்லலாம். ஆமாவது மீட்டிங் போறேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது ஆனா நான் போனேன், ஒருவேளை அவங்க லீவ் கொடுக்குறா இல்லையோ சொல்ல வேண்டியதுன்னா நம்மளோட கடமை உண்மையை சொல்லணும் இல்லைங்களா? ஆமான்றது ஆமான் விஷயம் சொல்லணும், இல்லைன்றது இல்லை. நான் வந்து கத்துக்கணும் அந்த விஷயத்த. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வஞ்சனத்தை உள்ளே ஆல்ரெடி கிரியேட் பண்ண. இது வந்து உலகத்துல நடந்தாலும் பண்ணல, சபைக்குள்ள நடக்குது. இந்த பெருமையான விஷயங்கள் எங்க நடக்குது? அப்ப பேசிட்டு இருக்கு யாரு, என்ன உன்னோட சங்கதிகள் அங்க நடந்திருக்க அந்த நியாயப்பிரமாணம் கீழ்ப்படைஞ்சு. அதே தான் நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஆவிக்குரிய மனுஷன் சத்தியத்துல நிலைத்திருக்கிற நம்மளுக்கு என்ன பண்றாரு விஷயம். இது நடக்கிறது உலகத்துல இல்ல, சபைகள்ல. நம்ம சகோதரர்களுக்குள்ளே என்ன பெருமைகள், அது ரொம்ப டேஞ்சர். அது அப்படியே நம்மளுக்கே அறியாம என்ன ஆயிடும், கொண்டு போடும். அதே வந்து பொய்யான நாவுகள். நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, பொய்கள். ஒரு சகோதரர்கிட்ட நீ போய் பேசணும்னா அந்த தேவன்கிட்ட போய் பேச மாட்டான்னு நிச்சயம். எவ்வளோ நம்ம என்ன பண்றோம் பொய்கள். தேவனே நம்ம என்ன பண்றோம், ஒரு டைம் ஏமாத்துறோம் இல்லைங்களா? சில ஜெபம் பண்ணும் போது கூட சில விஷயம் பேசும் போது நம்மள அறியாமே அவருக்கே நம்ம ஏமாத்துற சில விஷயங்கள் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? காண்கிற சகோதரர்கிட்ட நீ உண்மை இல்லைன்னா காண தேவன்கிட்ட நம்ம உண்மையா இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொய் என்ன பண்ணு எப்பவுமே நான் ஆசைங்க நம்மளுக்கு அந்த சிந்தை, பொய் பேசுற அந்த சிந்தை வந்தாலே யோசித்துக்கோங்க, நம்ம என்ன ஆயிட்டோம், எங்கேயோ சத்தியத்துல தவறிட்டுக்கிறோம். அடுத்தது குற்றம் மற்றும் ரத்த சிந்துதல் கை. இப்ப நல்லா வேதத்துல நம்ம படிச்சிருக்கோம். குற்றம் மற்றும் ரத்த சிந்தல் முதல் நடந்தது எங்க இல்ல, டக்குன்னு நம்ம பேசும்போது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வருது, வசனம்லாம் என்ன பண்ணுது ஞாபகம் வருது. ஆனா நடுக்கத்தான் கஷ்டப்படுது இல்லைங்களா? குற்றமற்றதான் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் அந்த ரத்த சிந்துதல் கை இல்லைங்களா? காயின் ஆபேல என்ன பண்ண, காயின் வந்து ஆபேல மறித்தது. ஸோ முதல்ல அந்த ரத்தங்கள் தேவனிடத்துல தூக்கிறது கேட்கப்பட்டது தேவன். ஓகேங்களா? குற்றமற்றம். இது எப்படி நம்ம ஒரு சகோதரருக்கு விரோதமா சேரும் இல்லைங்களா? குற்றமற்றமா சேர விஷயங்கள். நம்ம வேணா பிசிக்கலா அவர் என்ன பண்ணாரு, கெயின் ஆபேல சாவடிச்சு அடிச்சு என்ன பண்ணாரு. ஆனா நம்ம அடிக்கவே ஒருத்தர் என்ன பண்றோம், அடிக்கவே என்ன பண்றோம், அவரை ரொம்ப ஈஸியா ரத்தம் வர வச்சிடலாம். அவரெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் அவர் பேசுறது பார்க்கணும், காதுல ரத்தம்
என்னதோ காதுல ரத்தம் வரும்போது என்ன பண்றாரு, கேட்டா சத்தியத்துல இருக்கிறன்றாரு, ஆனா பேசும்போதெல்லாம் காதுல அந்த அளவுக்கு பேசுறாரு. சோ இப்போ இங்க குற்றம் குற்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சகோதரருக்கு விரோதமா இருக்கு. எப்போ ஒரு சகோதரருக்கு நம்ம ஒரு குற்ற விஷயங்கள் பேசுறோமோ, அதிகமா அவருக்கு நோவுபடுத்துறோமோ, இல்ல ரத்த சிந்துதல் போல நம்ம அதை செய்யறோமோ, ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அது. நம்ம எப்பவுமே அந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஒரு சகோதரர் என்ன பண்ணாரு, அன்பு பத்தி பேசினார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அன்பு பத்தி, அன்பு சகலையும் தாங்கும், என்ன பொறுமை கொள்ளாது, பெருமை கொள்ளாது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணார், சகோதரர் தாங்கிட்டு அன்பு பத்தி பேசினார். அதே சகோதரர் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா சகோதரர் போட்டு திட்டுங்கிறார். போட்டு என்ன பண்ணிக்கிறோம், அவரை ரொம்ப திட்டுறாரு. நாங்க யோசனை என்னடா இவர் பண்ணிக்கிறாரு பார்த்தா அவரும் எவ்வளவு ஒத்துக்கணும். மேல பேசிட்டு அன்பு தாங்கும் எல்லாம் தாங்கின்னு சொல்லிட்டு கீழே அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த அளவுக்கு பேசுறாரு. அப்போ இங்க பேசுற விஷயம் வாயினால அல்ல, உள்ள என்ன இருக்குது, இருதயம் உதடுகளும் என்ன துதிக்குது, இருதயம். ஏன்னா தேவன் இருதயத்துல இல்ல, ஒரு வார்த்தையில தான் இருக்கு. எப்பவுமே தேவனோட வசனங்கள் நம்ம பேசும்போது, நம்ம தேவன் வர்ணிக்கும் போது வசனத்துல இருந்து இங்கிருந்து வரணும், இங்கிருந்து இல்லை. அப்போ இருதயம் இருக்கும்போது தேவன் உள்ள நிரம்பி இருக்கணும், தேவனோட வசனங்கள் நிரம்பிக்கணும். அப்போ நீங்க அந்த அழகா அந்த உள்ளது கொண்டு வரும்போது தான் அந்த வசனங்கள் அழகமே வரும், அந்த ஜீவனுக்குள்ள வரும். ஏதோ ஒரு பேசுறது திறமை இருக்கிறது, நம்ம நாலு வார்த்தை பேசிட்டு வாழ்க்கை போறது அல்ல. அப்போ இந்த குற்றமற்ற விஷயங்கள் பேசும்போது சகோதரர்களுக்கு விரோதமா எந்த ஒரு விஷயமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி அவருக்கு நோவு பொறுத்துற போது என்ன பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதுதான் என்ன பண்ணாங்க பரிசேயர் சதுசேயர்கள் குற்ற கண்டுபிடிக்கிறதுக்குன்னே என்ன அவங்க சகோதரர்களுக்கு என்ன பண்ணாங்க, விரோதமா காரியங்கள் செஞ்சாங்க, இயேசுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாங்க. ரொம்ப என்ன போயிட்டே இருந்தது. இந்த நிலைமை என்ன கூடாது, சபைகளை நம்மளுக்கு குற்ற கட்டுற கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகிறோம், ஒரு சரீரம் ஒரு அங்கமா இருக்குது. எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணிக்கிறார், ஒரே அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். நீ பெரியவன், நான் சின்னவன், உனக்கு உயர்ந்து இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம சபையில இருக்க மூத்த சகோதரருக்கு நம்ம மகிமை அவருக்கு கொடுத்த கணங்களை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் சகோதரர்கள். அதை விட்டு நம்ம மற்ற சகோதரர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, விரோதமா எந்த பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி அவரை பத்தி என்ன பண்ணணும், குறைவா பேசக்கூடாது. அது ரத்தம் சிந்துதல் போல அது ஒரு காரியங்கள் அது இல்லைங்களா, அது விரோதமா செய்யுது. மூணாவது பாயிண்ட் ஆயிடுச்சு, டக்கு பார்த்தலாம். நாலாவது துராலோசனையை பிணைக்கும் இருதயம். தீங்கு செய்வதற்கு விடப்படும் ஓகே, துராசனை துராலோசனைகள் ஓகே, இது துர் ஆலோசனைகள் வருது. இப்ப துர் ஆலோசனைகள் என்ன எப்பவுமே என்ன பண்றது, கெட்ட சிந்தனைகளே இருக்குது. அவரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த தாட்லயே இருப்பாரு. எப்போ பார்த்தா கெட்ட விஷயங்களே என்ன இருக்குது, நல்ல விஷயங்களே இருக்காது. எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அதை பத்தி யோசிங்க, அதை பத்தி கெட்ட விஷயங்களை யோசிங்க. நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், யாரா இது பண்ணலாமா, வஞ்சிக்கலாமா அந்த விஷயங்களை எப்பவுமே என்ன ஆகுது, எப்பவுமே நல்ல ஒரு பரிசுத்தமும் நல்ல ஒரு காரியங்கள் என்ன இல்லை எப்பவுமே இருக்காது. அந்த மாதிரி ஆளுகள் சபைகள் இருப்பாங்களா, இருக்கிறாங்க. இருக்கிற நல்ல சபையோட நிலைமைகள் என்ன இருக்குது, இப்போ எப்பவுமே அந்த சபை என்ன பண்ணுவாரு, ஒரு காரியங்கள் யோசி இல்லையா, பாக்குறவங்க மேலோட்டம் நம்ம நல்லா தெரியும், நல்லா ஷூர் பேண்ட் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா பர்ஃபியூம் எல்லாம் வச்சுக்கிட்டு மேலோட்டமே நல்லா பாக்குறதுக்கு சகோதரர் ரொம்ப அன்பான சகோதரர் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா உள்ள ஓடிங்கிறது தெரியாது. என்ன ஒரு யோசிங்கிறார், என்ன ஒரு ஆலோசனைங்கிறார், என்ன கெட்ட விஷயங்கள். இதுதான் அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ஜூத ஜனங்களுக்கு அது ரொம்ப இருந்தது. எப்பவுமே என்ன ஆச்சு, கெட்ட ஆலோசனைகள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்க எப்பவுமே கேட்டு எப்படின்னா பண்ணலாம், அவரை எப்படின்னா இது பண்ணலாம், அஞ்சுக்கலாம், அந்த மாதிரி என்ன பண்றது. ஏன்னா முன் விரோதங்கள், சகோதரர் எதனா ஒரு தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னா அவரை பத்தி எதனா ஒரு பண்றதுக்கே என்ன பண்ணுவாங்க, ஆலோசனைகள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா, ஒருவேளை இல்லைன்னா சந்தோஷம் இல்லைங்களா. ஆனா ஒருவேளை அந்த மாதிரி போயிட்டு இருந்தானா இது ரொம்ப பெரிய எச்சரிக்கை. நம்ம யோசிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆலோசனைகள் நமக்குள்ள இருக்குதா. ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல என்ன இருக்கும், ஏதோ ஒரு முன் விரோதங்கள் சகோதரருக்கு இருக்குது, ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்
பிரச்சனை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். தவிர்த்து நம்ம யோசிக்கிறோமான்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? சோ இது 4வது பாயிண்ட். 5வது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்கிறதுக்கு விளம்போடும் கால். ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? பாவம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? ஓடுறது இல்லைங்களா? ஜெபக்கு வாங்கன்னா லோட்டா வருது, ஸ்லோவா வருது. பிரேயர் வாங்கினா ஸ்லோவா. ஆனா தீங்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஓடும்? ஓட்டத்தை ஓடும். ஆனா மற்ற விஷயத்துக்குலாம் என்ன பண்ணும்? ரொம்ப மெதுவா நடுங்கும், யோசிக்கும். சப்ஜெக்ட் வாங்குவோம், சத்தியத்தை கேளுங்க, என்ன பண்ணலாம், ஆராய்ந்து பார்க்கலாம் வசனங்கள்னா. அப்போதான் ஒரு லேட்டா வருவாரு. ஏன்னா வந்து லேட்டா வருது, உள்ளதே வர்றதே இல்லை இல்லைங்களா? ஏன்? அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம் என்ன பண்றதுல குடும்பத்துல, சத்தியத்துக்கு ஞானத்துக்கு என்ன பண்றதுல முக்கியத்துவம், தேவனுக்கு என்ன பண்றதுல முக்கியத்துவம். ஆனா பாவம் செய்யறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஓடுவார், எங்க இருந்தாலும் ஓடுவார். எங்கன்னா வெளியே வாப்பா, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாம் பார்ட்டிலாம் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பாரு. நான் பார்த்துருக்கிறேன் சில விஷயம் நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல சம்டைம் தவறிக்கிறல, சில டைம் ஃபங்க்ஷனாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஓடிடுவோம் இல்லையா? சில பார்ட்டி பண்ணாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஆளா இருப்போம். அதை சத்தியத்துக்குள்ள வாங்கும், சபைக்கு டைம் வாங்கும் அப்படின்னா அப்போதான் ஸ்லோவா வருது. அதை வந்து இவ்வளவு தூரம் வந்துடுவாங்க, இங்க நண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. உள்ள வரலாமா வரக்கூடாதான்னு யோசிக்கிறது. தீங்கு செய்யறதுக்கு என்ன பண்றது? ஓடுறது. ஏன்னா நன்மை, தேவனோட காரியங்கள் இதெல்லாம் தான் என்ன ஆகுதுன்னா ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள குறைவா வைக்கிறது. நம்ம தேவனோட விஷயத்துல என்ன இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம்? குறைவாயிட்டு தான் இருக்கோம். நம்மளால சத்தியத்தை விட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண முடியல, வளரவே முடியல. எந்த நிலைமைகள் இருக்கிறோமோ அந்த நிலைமை. இப்ப என்ன ஆச்சு? முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? சத்தியத்தை கேட்டு பழைய மனுஷனை விட்டு நம்ம வந்தோம் இல்லைங்களா? ஆனா அந்த ஆவி பொறுப்பட்டு போச்சுல, போயிட்டு வெளியே வரும்போது உள்ள என்ன ஆகுது? வெறுமையா இருக்குது. அழகாகுது, ஆனா எப்படிக்குது? வெறுமை, காலியா இருக்குது. பிரச்சனையே இங்க அழகாகுதுன்றது இல்ல, வெறுமையா இருக்குது. வீடு அழகா இருந்துச்சு, அத இருந்தது இயேசு பேசல இல்லைங்களா? அசுத்தாவை பத்தி ஒன்னா பண்ண பேசுனேன்னா வரும்போது என்ன ஆயிடுச்சு? வெறுமையா இருந்தது. யோசிச்சுச்சு, இவரை விட்டா அப்படி ஆகாது, இன்னும் 7 என்ன பண்ணலாம் கொண்டு வந்த. இப்போ யோசித்து பாருங்க, முன் இருந்த நிலைமை எவ்வளோ, இப்போ ஒரு நிலைமை எப்படி இருக்குது? ஒருவேளை முன் பார்க்கில் நம்ம மோசமா போயிட்டு இருக்கிறோமா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது இதுல வேற எதுவும் நெருப்பி இருக்கிறோமா? தேவனை விட்டு வசனத்தை விட்டு வேற எதுனா நெருப்பி இருக்குதா? இல்ல ஒருவேளை இந்த சிந்தைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? போன இது எடுத்து வந்துச்சு உள்ள என்ன பண்ணிட்டு போன ஆவி விட்ட ஆவி என்ன ஆயிடுச்சு இப்போ உள்ள. அப்ப இதெல்லாம் யோசிக்குமே, இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் போதே என்ன அர்த்தம்னா, ஏசி என்ன வச்சிருக்கிறோம்னா உங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்த 7 அசுத்தம் என்ன ஆயிடுச்சு வந்தது. ஓகே, இப்போ இந்த 7 காரியங்கள் விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கா? ஒருவேளை யாருக்கும் இதெல்லாம் இல்ல பெதர் அப்படின்னா உங்களுக்கு இல்ல இந்த சப்ஜெக்ட் என்னோ இதெல்லாம் என்கிட்ட இல்ல பெதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இல்ல, நீங்க பயிர் மூடி வச்சுக்கலாம். இல்ல ஒருவேளை இதெல்லாம் இருக்குது பெதர், ஏதோ இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னா அப்ப இந்த சப்ஜெக்ட் என்னவா நம்மளுக்கு தான். சோ இந்த காரியங்கள் நமக்குள்ள பொறுப்பட்டு போகும்போது நம்மள யோசிக்கணும், ஆலோசிக்கணும். ஏன்னா நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்ம யாருன்னு நம்மளுக்கு என்ன ஆகும். மற்றவங்க சொல்ல விஷயம் பார்க்க மேலோட்டமா அவங்க சொல்ல முடியாது. சகோதரர் அவர் அன்பா இருக்கிற விஷயம், ஒருவேளை சபைகள் வந்து அவரு அன்பா இருக்கிற மாதிரி கூட நடிக்கலாம். ஆனா உண்மையா நம்ம இருக்கிற விஷயங்கள் இருக்குதா, நம்ம தான் என்ன பண்ணோம் ஆலோசிக்கணும். நம்மளுக்குள்ள இந்த காரியங்கள் வந்திருக்கிறத நம்ம தான் என்ன பண்ணோம் ஆலோசிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை வந்தா இந்த காரியங்கள் என்ன நமக்குள்ள வந்திருக்குது. அடுத்தது படிங்க சிஸ்டர். 6ஆம் வசனம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்து பொய் சாட்சிகள், ஃபால்ஸ் விட்னஸ் இங்கிலீஷ்ல. ஒருத்தர் பத்தி என்ன பண்றது? பொய்யா சொல்றது, பொய் சாட்சிகளை என்ன பண்றது சொல்றது இல்லையா? நிறைய அப்ரோச் பண்ண ஏசு கிறிஸ்து இருக்கும்போது கூட நிறைய என்ன பண்ணாங்க பொய் சாட்சி. அவர் பண்ண விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு, ஆனா என்ன பண்றது எக்ஸ்ட்ரா போட்டு பொய்யான விஷயங்கள் என்ன பண்றது அவர் மேல பருவத்து இல்லையா? அப்போ ஒரு சகோதரர் ஏதோ ஒரு விஷயம் தப்பு செஞ்சிருக்கிறாருன்னா அதை விட்டுருவாங்க, அது மேல ஒரு 2 எக்ஸ்ட்ரா போடுறது மேல போட்டு அவர் இன்னும் என்ன பண்றது இருக்கிறது அவரை போட்டு இன்னும் அவரை இருக்கிற நிலைமையிலப்பா இன்னும் என்ன பண்ணுவாங்க பொய் சாட்சிகள் கொடுத்து சில விஷயங்கள் பண்ண. அவர் பேசியிருக்க மாட்டேன், ஏதோ ஒரு விஷயம் தவறு ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும்
இன்னும் இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 இதே கேரக்டர் தான் யாருக்கு இருந்துச்சு, ஏவாளுக்கு இருந்தது. அது சாப்பிட வேணாம் இல்ல தோட கூட சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா போடனாங்களே. அந்த மாதிரி சில குணங்கள் அவர் பிள்ளைய பேசும்போது, சகோதரனை தவறா பேசும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா, 2 வார்த்தை சொல்லாத விஷயங்கள் போட்டா அவருக்கு என்ன எடுத்து, ஒருவேளை நடக்கல விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள அது இல்லைன்னா நல்லது, ஒருவேளை இருந்துச்சுன்னா இல்ல இருக்குதுன்னா என்ன பண்ணணும் இல்லையா, போய் சாட்சிகள் இல்லையா, ஒருவேளை நீ டைரக்டா பின்னாடி அந்த சகோதரர் பத்தி வேற பின்னாடி பேசுற விஷயங்கள் இல்ல மற்றவங்கள்ட்ட பகிர்ந்த விஷயம் என்ன தெரியுங்களா. நிறைய சகோதரர் சில டைம் நம்ம என்ன வரோம்னா, சத்தியத்தை சில டைம் சகோதரர் கூடுவோம். கூடினா எதுக்காக கூடுறது, தேவனோட வசனங்கள், நன்மைகள், அவர் காட்டுற சத்தியங்கள் இல்லையா, இன்னும் சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலான்றதுதான். ஆனா என்ன தெரியுமா சப்ஜெக்ட், அவர் இப்படி பேசிட்டாரு, அவரு பத்தியே சில பேர் கொஞ்ச நேரம் அப்படியே என்ன ஆயிடும், சப்ஜெக்ட் போயிடும். அவரு போய் சாட்சிகள் இல்லையா, சில பத்தி இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, இப்படியே என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆவிக்கிற விஷயம் இப்படியே ஓடிட்டு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது, மற்றவங்க பேசி பேசி போய் சாட்சி பேசினே என்ன ஆயிடுச்சு, ஓடிட்டா. இப்படி ஒரு வேலை இருந்தா நிலைமைகள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சிந்திக்கும். சரி, 6 காரியங்கள் இருக்குது இல்லையா, தேவன் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். இதுவரை வெறுக்கிறாருன்னா என்ன அர்த்தம், வெறுக்கிறாருன்னா அப்ப இந்த காரியங்கள் இருக்கிறவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு, கரெக்ட் இல்ல. அப்ப இது காரியங்கள் தேவன் வெறுக்கிறாருன்னா அப்ப இந்த காரியங்கள் நமக்குள்ள தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு, ரொம்ப உஷாரா இருக்கணும் இல்லைங்களா. இது தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மள எதுவும் இந்த ஒரு 6 காரியங்கள் ஒருவேளை இருந்தா நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்ம மாறணும், அதை விட்டு என்ன ஆகணும், விலகணும், அந்த காரியங்களை விட்டு நம்ம போகணும். ஏன்னா 7 உள்ள வந்துருச்சுன்னா, வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இயேசு அது பலன் கொடுக்குறாரு, அதுக்காக சுத்தம் பண்ண. ஏன்னா மேரி மேக்டலின் 7 எடுத்து போட்டாரு, 7 எடுத்து போட்டு அது ரொம்ப முதல் இயேசு கிறிஸ்து அப்பேர் மேரி மேக்டலின் அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, அந்த காரியங்கள் அற்புதம் செய்தார் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அது ஒரு காலை இருந்தா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல எடுத்து போட்டார். இது 6 காரியங்கள். ஆனா 7வது ஒரு சொன்னார் தெரியுமா, இந்த 6 காரியங்களை நிறைவேற்றுது. பாத்தீங்களா 7வது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சகோதரத்துக்குள்ளேயே விரோதத்தை உண்டு பண்றது என்ன தெரியுமா, இவங்களை கோல் மூட்டி விட்டுறது, இவங்க என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்ல அச்சுக்கிறது. இது ரொம்ப டேஞ்சரஸ். கோல் மூட்டி விட்டு என்ன பண்ற, இவங்களை சர்வ இது என்னன்னா, இந்த சகோதரர் அவன் பிரிக்கிறதுக்குன்னே என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு விஷயம் உண்டு பண்ண, ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்றதுக்குன்னே என்ன பண்ணுவாரு இருக்கிறோம். இந்த நிலைமை என்ன இருக்குது நடந்துட்டு இருக்கு. சபைகள் என்ன இருக்குது நடந்துருக்கு. என்ன பிரிக்கிறதுக்குன்னே என்ன பண்ணுவாரு, அவன் அப்படி சொன்னா நான் அவுட்டெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க, இங்கே சொல்றது அவுட்ட போயிட்டா அது சொல்றது. இந்த மாதிரி என்ன பண்றது பிரிவினை. இது தேவன் ரொம்ப இருக்கிறார். எப்போ ஒரு சகோதரருக்கு அந்த பிரிவினைகள் உண்டாக்குறன்னு ஒரு சிந்தை சபைக்குள்ள வந்துருச்சோ அது நல்ல ஆவி இல்லை. ஏன்னா தேவன் கூட்டு வந்தது எதுக்கு, சபை ஒருமித்து இருக்கணும், ஒரு சபைகள் ஒன்னா இருக்கணும், ஒரு சிந்தை உள்ளவரா இருக்கணும், ஒரு ஆவி பெற்றிருக்கிற சபைகளா இருக்கணும்ன்றதா நம்ம எல்லாம் ஒரு அவைகள். ஆனா அந்த அவைகளுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சகோதரர் உண்டாக்குறாரு போது என்ன ரொம்ப டேஞ்சரஸ். இந்த 6 காரியத்தை என்ன ஒரு விஷயம் அத்தாச்சும் 6 வெறுக்கிறாரு. ஆனா 7வது தேவனுக்கு என்ன ஆகலாம், அருவருப்பு, ரொம்ப அருவருப்பு விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு சிந்தை நமக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அது மரணத்துக்கே கொண்டு போற ஒரு நிலைமை இல்லைங்களா. இந்த விஷயத்த நம்ம என்ன பண்றது, எச்சரிக்கிறது. ஏன்னா நம்ம சில டைம் நம்மளுக்கு இது இருக்குதுன்னே நம்மளுக்கு என்ன இல்லை, ஏன் சார் நமக்கு டைம் இல்லை, அதெல்லாம் ஆராய்ந்து பாக்கிறதுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. கேட்டா ஆபீஸ் போறோம், வரோம், டைம் இருக்குதுல, வீட்டுல வர பிள்ளைங்களை பாக்குறோம். ஆனா இது உள்ள தங்கி நிற்கிறது நம்மளுக்கு என்ன இல்லை தெரியாது. அது எப்படித்தான் ஆராய்ந்து பார்ப்போம் வசனங்கள். அதனாலதான் அந்த ஆவி என்ன பண்ணுச்சு, போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தது. எங்க தண்ணீர் இல்லாத விடங்கள் தான் பார்த்துச்சு. அப்ப தண்ணீர் என்ன அர்த்தம், தேவ வசனங்கள். அந்த தண்ணீர் இல்லாதனாலதான் அது என்னாச்சு வந்தது. தண்ணீர் இருந்துதான், தேவனோட வசனங்கள் இருந்தா, தேவன் நெருங்கிட்டு இருந்தானா உள்ள வரத்துக்கு சான்ஸ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம என்ன இருக்கணும், தேவ சமூகத்துல, தேவன் சத்தியத்துல நம்ம நிரம்பி இருக்கணும். வசனத்திலயும் சரி, எல்லா காரியத்திலயும் சரி, நம்ம என்ன இருக்கணும், நிரம்பவர்களா இருக்கணும் இல்லைங்களா. சரி, இந்த 7 விஷயங்களை என்ன பண்றாரு
காரியங்களை வைக்கிறார். அதெல்லாம் இஸ்ரேல் முன் இருந்த பார்க்கிலும் ரொம்ப அதிமோசமா ஆயிடுச்சு. அதே மாதிரி சபைகள் நம்புறதுக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் நம்மளோட நிலைமை பார்க்கணும். முன் இருந்து பார்க்கிலும் பின்னால நிலைகள் ரொம்ப மோசமா அப்படிதான் சொல்லுவோம். இதை முன்னாலே ரொம்ப நல்லா ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. பிரச்சனை இல்லை, பிரச்சனை உள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காலையே வச்சுட்டு இருக்கிறோம். காலை எதுக்கும் என்ன பண்ணல, தேவனுக்கு அந்த எப்பவுமே வசனத்துல நெருங்கிருக்கணும். எப்பவுமே தேவனோட அந்த ஐக்கியத்துல என்ன பண்ணும், நெருங்கி இருக்கும் போது இந்த 7 காரியங்கள் உள்ள வரத்துக்கு என்னவா, உதாரணத்துக்கு சொல்லி போயிட்டார். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவோம், இப்படிலாம் செய்யுங்கள், இதெல்லாம் நடக்கும் போது இதில் காரியங்கள் செய்யும் போது நீங்க என்ன பரிசுத்தமா ஆவீர்கள் இல்லைங்களா? வாசிங்க கூட ஒரு யோவான் 8ஆம் அதிகாரம் 34, 35, 36. யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே என்னங்களா முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா, என்னோட வசனங்கள் என்னாச்சு 35, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யான என்னவோ நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பாரு. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், தேவனே இயேசு மூலம் கண்டிப்பா விடுதலை கொடுவார். ஆனா எப்போ படிங்க, அதை படிங்க. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். இல்ல அதுக்கு மேல 35, 32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்பவுமே வசனங்கள் நிலைத்து இருக்கணும். சத்தியம் என்ன ஆகணும், நமக்குள்ள நிலைத்து இருந்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், விடுதலை. அது இல்லைன்னு நினைச்சுக்கோவா நம்மளுக்கு கிடைக்காது. அது ரிலீஃப். இந்த மாதிரி ஒரு பாவமான விஷயத்துல இருந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, கிடையாது. எப்பவுமே சத்தியத்துல நிலைத்து இருக்கிற விஷயங்கள். அடுத்தது எப்பவுமே எந்த டைம் ஆவில என்ன இருக்கணும், நெருப்பி இருக்கணும். வாசிங்க எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் மக்களை கீர்த்தனம் பண்ண. அதுதான் பண்ணோம். ஒருவருக்கு என்ன பண்ணோம், இந்த காரியங்கள் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆவில நெருப்பிருக்கணும். அடுத்தது கீர்த்தனைகள், சங்கீதங்கள், ஞான பாட்டுகள், புத்தி சொல்லணும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ஒரு புத்தி சொன்னா தப்பு எப்போ செய்வோம், நம்ம சான்ஸ் கிடைக்காது. ஒருத்தருக்கு அப்போ போய் நம்ம என்ன பண்ணோம், புத்தி சொல்லினே இருந்து நம்ம ஒருத்தருக்கு கரெக்ஷன் பண்ணினே இருந்தா நம்மளுக்கு என்ன வரும், பாவம் செய்யறதுக்கு என்ன, தவறுக்கிறதுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு டைமே இல்லை, மீட் பண்ற டைமே இல்லை, புத்தி சொல்ற டைம் இல்லை, எதுவுமே இல்லாம எப்படிக்கும் நம்ம டைம் ரொம்ப மோசமா இருக்கும் இல்லைங்களா? எப்பவுமே இந்த காரியங்கள் சபைக்குள்ள நிலைத்து இருக்கணும். இந்த காரியம் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், பண்ணிட்டு இருக்கணும் இல்லைங்களா? 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. உங்களுக்கு பிள்ளைகளே, உங்களை விக்கிரகத்துக்கு விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. உங்களை காத்துக் கொள்வீர்களா? விக்கிரகத்துல இருந்து என்ன பண்ணோம், உங்களை காத்துக்கணும். நீங்க ஐடோலாட்ரி தான் வரும். ஓகே, விக்கிர ஆராதனைகள் வேற. ஓகே, ஐடல் வர்ஷிப் வேற, ஐடோலட்ரி வேற. ஐடல் வர்ஷிப்னா ஒரு சிலை கொடுத்து போயிட்டு வணங்கு இல்லைங்களா? ஐடோலட்ரி இருக்கிற விஷயங்கள் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற நிலைமைகள், நம்ம கூட இருக்கிற பாவமான நிலைமை, அதுதான் ஐடோலட்ரின்னு சொல்றது. ஐடல் வர்ஷிப் வேற, ஐடோலட்ரி இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல எப்படின்னா விக்கிராராதனை, விக்கிரகங்களை, அதாவது ஐடோலட்ரின்னு வரும். ஸோ விஷயங்கள் ஓகே, நமக்குள்ள இருக்கிற
நம்மளே எந்த காரியத்தையும் மேன்மையா இருக்கு, நம்ம எந்த மேன்மையை வைத்து இருக்கிறோம், எந்த காரியங்கள்ல தேவனுக்கு மேன்மையை நினைக்கிற விஷயங்கள் இருக்குது, இல்ல எந்த காரியம் தேவனுக்கு தடங்களா இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணணும், விட்டு விலகணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதை விட்டு விலகும் போது நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணுவோம், இருதயத்துல வளர்றதுக்காக அந்த விடங்கள் என்ன இருக்கும், நம்ம ஆவிக விஷயத்துல வளர்றதுக்கு கேட்போம். அது உள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, வேற என்ன போட்டாலும் வேலை செய்யாது. அது உள்ள நீக்கிற விஷயங்கள் தேவன் எப்படி எடுத்து போட்டாரோ அந்த மாதிரி நீக்கிற நம்மளுக்கு தேவனுக்கும் நம்மளுக்கு இருக்கிற நீக்கிற விஷயங்களை எடுத்து போட்டாதான் நம்ம பரிசுத்தமா என்ன வளர முடியும். அதுதான் நம்ம ஆலோசிக்கணும். நம்ம யார் என்று என்ன நிலைமையில இருக்கணுன்றது சபைகள் ஒரு எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம சத்தியத்துல நல்லா என்ன ஆகும் வரல. நம்மளுக்கு ஒருவேளை நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படியே போட்டோம் அப்படின்னா ரொம்ப பின்னடைகள் ரொம்ப மோசமா போடும். எல்லாத்துலயும் சரி, எல்லா காரியத்திலையும் நம்ம ஜெப வயசுலயும் சரி, நம்ம படிக்கிற வேத வசனங்கள்லயும் சரி, எல்லா காரியத்திலும் என்ன ஆகும், நம்ம விட்டு போயிடும். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எங்க வாசம் பண்ணுவோம்? நம்மோட என்ன பண்ணுவோம், வாசம் பண்ணுவோம் இல்லையா? சோ தேவனும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணுவோம் நம்மளோட இடத்துல எப்போ? அப்போதான் என்ன பண்ணுவோம், வாசம் செய்வோம். வசனத்தை கை கூறும் போது, வசனத்தை அன்பு கூறும் போது, வசனத்தை என்ன பண்ணும் நிலைத்திருக்கும் போது, அப்போதான் உள்ள என்ன பண்ணுவோம் நம்ம இடத்துல தங்கியிருப்போம். அந்த நேரம் ரூம் என்ன பண்ணுவோம், பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் நெருப்பிடுவோம். இல்ல காலை விட்டுட்டோம்னா இந்த 7 உள்ள வந்துடும். 7 வந்து என்ன இடம் மோசமா போயிடும். ஆனா எப்போ வசனத்தை அன்பு கூடுது நம்ம கை கூறுமோ என்ன கடைசி நம்ம தேவன் நம்ம சத்தியத்துல நல்லா வளரும். இந்த பாயிண்ட் முக்கியமா வச்சுக்கோம். எதுக்காக இயேசு இந்த விஷயங்கள் பேசினார்? நிலைகள் பார்க்கல, பின்னவெளிகள் ரொம்ப மோசமா போகும்போது அது நம்மள்ட்ட இருக்குதா இல்ல அந்த நிலைமையில இருக்கிறோமா, இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனை யோசிக்கிற விஷயம். ஓகே, தேவனாக இந்த செய்தியை தந்தை கொடுத்திருக்கிற வசனத்தை ஆசீர்வதிப்பாக. அந்த மொத்தம் நம்ம மூத்த சகோதரருக்கு வாய்ப்பு கொடுத்த மூத்த சகோதரருக்கு நன்றி செலுத்தி கொடுத்திருக்கிறேன்.